மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நாம் போடுற ஓட்டு நாம் தேர்வு செஞ்ச அந்த நபருக்கு தான் போதா அப்படின்ற சந்தேகம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்து கொண்டு இந்த பிஜேபி முறைகேட்டில் ஈடுபடுகிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் ஒவ்வொரு தேர்தலையுமே எழுப்பப்பட்டு வருது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் அம்பலப்படுத்திக்கிட்டே வர்றாரு. அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்குமே தேர்தல் ஆணையம் பதில் சொல்வதாகவே இல்லை. குறிப்பாக அது எப்படி 5 மாசத்துல மகாராஷ்டிராவில் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாக கூடுச்சு அப்படின்ற கேள்விக்கும், அதே மாதிரி தேர்தல் என்பது 5 மணிக்கு முடிஞ்சிடும், ஆனால் 5 மணிக்கு மேலே தான் 75 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதை எப்படி போட முடியும், அந்த 5 மணி சிசிடிவி காட்சி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட போதும், வாக்காளர் ஜாபிதாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும், ஃபார்ம் 17C கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் எந்த ஒரு கேள்விக்குமே இந்த தேர்தல் ஆணையம் பதிலே சொல்லாமல் இருந்தாங்க. இப்படி முறைகேடு நடக்கிறதோ அப்படின்ற சந்தேகத்தை எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட போதும் கூட கொடுக்காத இந்த தேர்தல் ஆணையம் இப்போ என்ன ஒரு அறிவிப்பை பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதாவது நீங்கள் வாக்குச்சாவடிக்கே போக தேவையில்லை, ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஓட்டு போடலாம் அப்படின்றது தான். பீகாருடைய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய தீபக் பிரசாத் ஆகாஷ்வாணி நியூஸுக்கு அளிக்கக்கூடிய பேட்டிக்கு தான் இதை சொல்லியிருக்கிறாரு. வரக்கூடிய ஜூன் 28 நாளைக்கு பீகாரில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலையே ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக ஓட்டளிக்கக்கூடிய அந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்புகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஒன்று இ-ஓட்டிங் SEC BHR அப்படின்ற ஆப்பு. இதை சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் CDAC டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது பீகாருடைய மாநில தேர்தல் ஆணையமே ஒரு ஆப்பை டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ரெகனைசன்லேருந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் எப்படி EVM மிஷினில் ஓட்டு போடுறீங்களோ அப்போ விவிபேட் மூலயமா ஆடிட் ட்ரையல் பார்க்குற மாதிரி இதுலேயும் ட்ரையல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. எதற்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஓட்டு போடணும் அப்படின்ற காரணத்தையுமே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் வேறு மாநிலங்களுக்கு போயிருப்பாங்க, அவங்க இதன் மூலமாக ஓட்டளிக்கலாம், மாற்றுத்திறனாளிகள் இதன் மூலமாக ஓட்டளிக்கலாம், கர்ப்பிணி பெண்கள் இதன் மூலமாக ஓட்டளிக்கலாம், வயதானவர்கள் இதன் மூலமாக ஓட்டளிக்கலாம், நோயாளிகள் இதன் மூலமாக ஓட்டளிக்கலாம், இதன் மூலமாக வாக்கு சதவீதம் என்பது கூடும் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதாவது வாக்குச்சாவடிக்கு நேரடியாக ஓட்டு போடும் போதே பல்வேறு முறைகேடுகள் நடக்குது, கள்ள ஓட்டு நடக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அதை யார் கண்காணிப்பா? ஏன்னா நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்குமே பூத் ஏஜென்ட் இருப்பார். அந்த பூத் ஏஜென்ட் இவர் தானா ஓட்டு போட வர்றது அப்படின்றத ஃபேஸ் ரெகக்னிஷனோட அந்த வாக்காளர் ஜாபிதாவில் டிக் அடிப்பார். இவர் ஓட்டு போட்டார், இவர் போடலை அப்படின்றத ஒவ்வொரு கட்சியுமே நோட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்றதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் அல்ல, ஃபார்ம் 17C அந்த வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போடுவர்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு கட்சி பூத் ஏஜென்ட்டுக்குமே கொடுக்கப்படும். ஆனால் இப்போ பூத்துக்கே வராமல் இப்படி ஸ்மார்ட் ஃபோன்லேயே வீட்டில் இருந்துகிட்டே அல்லது வேற ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டே ஓட்டு போட்டாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு அந்தந்த கட்சியுடைய பூத் ஏஜென்ட்டுக்கு கிடைக்காமே போயிடும். அப்போ எத்தனை ஓட்டு பதிவாகுது, எத்தனை ஓட்டு அதில் நல்ல ஓட்டு, யார் ஓட்டு போடுறாங்கன்ற எந்த டீட்டெயிலுமே கட்சிக்கே தெரியாமல் தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு விஷயமா மாறும். இதை விட ஒரு கொடுமையானது என்னன்னா, இந்த ஆப்பில் 10,000 பேர் இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. 50,000 பேர் வரைக்கும் இந்த தேர்தலில் இந்த ஆப் மூலியமாக வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில தேர்தல் ஆணையர் சொல்கிறாரு. அந்த 10,000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்களே, அந்த 10,000 பேர் யார் யார் அப்படின்றது எதிர்க்கட்சிகளுக்கு தெரியுமா? ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கட்சியுமே தன்னுடைய வாக்காளனை கேன்வாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் 10,000 பேர் ஒவ்வொரு மாநிலத்திலுமே வெவ்வேறு மாநிலத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த யார் யார் என்ற பட்டியலை நீங்கள் ஆளுங்கட்சிக்கு மட்டும் கொடுத்துருவீங்க. அந்த நம்பரெல்லாம் ஆளுங்கட்சி யூஸ் பண்ணி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவீங்களே, இந்த நம்பரை எல்லாம் நீங்கள் எதிர்க்கட்சிக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற $1 மில்லியன் கேள்வி வருது. இல்லைங்க, நாங்கள் எந்த கட்சிக்குமே கொடுக்க மாட்டோம், ஆளுங்கட்சிக்கு கொடுக்க மாட்டோம், எதிர்கட்சிக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்வதை எல்லாம் நம்புவதற்கு மக்கள் தயார் இல்லை. ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்திலேயே SBI தான் அந்த பாண்டை வாங்குது. ஆனால் யார் யார் கொடுத்தாங்க அப்படின்ற பட்டியலை வைத்து அவங்க ஆஃபீஸுக்கு ரைடை விட்டு எதிர்கட்சிக்கு ஏன் கொடுக்குற, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கின கதையெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போ ஒன்றிய அரசுக்கு மட்டுமே
இந்த டேட்டாக்கள் அத்தனையுமே போய் அவங்க மட்டுமே பிற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை கேன்வாஸ் பண்ணக்கூடிய சூழல் என்பது ஏற்படும். ஒரு பக்கம் அந்த ஓட்டு யாரு போடுறான்றதும் தெரியாது, இன்னொரு பக்கம் அந்த ஓட்டுகளுக்கு பிரச்சாரம் கூட பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இவிஎம் மிஷின் மீது கேள்வி எழுப்பிட்டு இருக்கும் போதே இந்த தேர்தல் ஆணையம் கொண்டு வருது. இவிஎம் மிஷின்லேயே சாஃப்ட்வேரை நீங்கள் இவ்வளவு தூரத்திற்கு கெடுபடியாக வச்சுருக்கோம், யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்வதையே மக்கள் நம்ப மாட்டுறாங்க. சாதாரண ஒரு ஆப்பு, அந்த ஆப்பில் வந்துட்டு ஓட்டளிக்கும் உரிமை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் அந்த ஆப்பை டெவலப்மெண்ட் அப்படி எடுத்து அவங்க வந்து ஹேக் பண்ணிட மாட்டாங்களா, ஓட்டுகளுடைய இதை குளறுபடி பண்ணிட மாட்டாங்களா, இல்லை அவங்க வந்து ஆப்பை வந்து ஹேக் பண்ணி கள்ள ஓட்டுகளை போட்டுற மாட்டாங்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் எந்த ஒரு பதிலையும் சொல்லவே இல்லை. எந்த ஒரு கட்சியுமே கூப்பிட்டு பேசுனதாகவும் தெரியல. ஆனால் வந்து உடனடியாக இதை பீகார் தேர்தலில் அமல்படுத்த இருக்கிறாங்க.